ஏய் கிளவி உங்கள் சாவி கொடுத்துட்டு கிளவி. ஓய் சீக்கிரம் சாவி கொடுக்க போகிறா இல்லையா? இங்கே கேட்க மாட்டியா? இந்தா இது மேலே ஏறி சாவு. சாவி கொடுக்காம கசித்தோட ஓய் இல்லடா இவன் வந்து மாட்டிக்கிட்டா இவளுக்கு சேர்றாப்புல. ஐயோ கிளவி குளிருதா? சுகமாக இருக்கா? ஏமாட்டம் மூதேவி இன்னும் வெடிக்காமல் இருக்கா இன்னும் மோடி சாவி கிடச்சிச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராண்டிங் கேம் தான் கைஸ் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம போன கேமில் பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப் பண்ணிட்டோம். இந்த டைமு நம்ம பேஸ்மெண்ட் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் லைக் பண்ணிட்டீங்களா? ஓகே லைக் பண்ணி நம்புகிறேன். இங்கே கேம்குள்ளே போகலாம். நார்மல் மோடில் போட்டு கைஸ், ஏன்னா நம்மளாம் எக்ஸ்ட்ரீம் மோடில் அவ்வளோ பேர் ஆளலாம் இல்லை. ஓகே உள்ளே போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டே ஒன்லேயும் அவ்வளோ இல்லை, பிளாக்காக இருக்குது. ஓகே இப்போ தான் நம்ம எந்திரிக்கிறோம் கைஸ். இந்த டைம் சீக்கிரமாக எஸ்கேப் ஆகி வெளியே போயிடலாம் கைஸ். மக்கள் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா நம்மளது இது மாதிரி ஹாரர் கேம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் டெய்லியும் பார்க்கலாம். டெய்லியுமே வராது கைஸ், வீக்லி ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுவாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளை போய் தேடி பார்ப்போம். இங்கே என்னோட ஷார்கன் பீஸ் இருக்கா? ஓகே இதில் தான் பொருள் இருக்குன்னு பார்த்தா ஒரு பொருள் இல்லை. கீழே வீடு தைக்க முடிய சேர்ந்து இல்லை. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே பொருளுக்கு பார்ப்போம். இங்கே என்ன இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளவி சவுண்டு போட்டால் இன்னும் ஆளை காணோம். எங்கே போனால் தெரியலையே, இன்னும் மேலே வரல. ஓகே தூக்கி போடலாம் கைஸ். இப்போ மேலே வருவா. அந்த கேப்பில் நம்ம போயிடலாம். ஏன்னா கிளவி இருக்கானே தெரில, எங்கே இருக்கானே தெரில. ஓகே கிளவி வெளிவா மைகாட்டோ எங்கே இருந்துச்சுனே தெரியல கைஸ். சரி ஓகே டே 2 ஆரம்பிச்சிருச்சு. ஓகே மறுபடியும் எந்திரிக்கணும். எந்திரிச்சிடுவோம். இன்னும் பிளாக்காகவே இருக்குது. ஓகே பக்கு தான் ஆகாமல் இருந்தால் ஓகே கைஸ் சீக்கிரம் எந்தர்றோம் இன்னும் அந்த கிளையை போட்டு தரலாம் கைஸ். நமக்கு வெப்பனுக்கு கன்னோட பீஸ் ஒரு பீஸ் தான் கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே கிளையை அடித்து படுக்க போட்டான். அவளை படுக்க போடாங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கன் பீஸ் எடுத்து போய் அவளை செட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கிச்சனில் தான் போடலான்னு பார்ப்போம் கைஸ். ஓகே கிச்சனில் ஒரு கன் பீஸ் கிடச்சிருச்சு. ஓகே இதில் காக்கா ஃபுட் இருக்குது. இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இதுலேயே ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. கிளை வந்தோம். இதுலேயும் ஒன்றும் இல்லை. இது என்னது? முக்கியமான ஒரு பொருள் பார்க்க மாட்டேன். ஓகே இதில் ஓகே கேஸ் இதில் இந்த வீல் இருக்குது. ஓகே இப்போ அந்த கிளவி மேலே எங்கே தெரியல. கிளவி இங்கே தான் வர நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. கிளவி வந்துட்டான். வாடி பின்னாடியே வர. வா கிளவி சைலண்ட்டாக வந்துட்டு கைஸ். வந்து ஒரு அடி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் முதல்ல கன் பீஸ் செட் பண்ணுவோம். அப்புறம் அந்த டோர் கன் பீஸ் செட் பண்ணோன்னா அது காரோட இருக்கிற இடத்துல தான் போகணும். இங்கே தான் இருக்குது. ஓகே அப்படியே மறுபடியும் கீழே இறங்கி ஐயோ காரில் வேறு கல் விழுந்து போச்சே. தகரோட பார்க்கார நம்மளை காட்டி கொடுத்துருங்க கைஸ். ஓகே நம்ம இதில் ஒழிஞ்சிக்கலாம். பட் அது முன்னாடி இது எனக்கு வா சூப்பர் வெப்பன் கீ இருக்குங்க கொய்யால. இப்போ வாடி இப்போ வா 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 பின்னாடியே வா பாடி கேள்வி வாடி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டா இருக்க. இவங்க ட்ராப் வச்சுட்டு போகிறாங்க கைஸ். அடிக்கடி இந்த சந்துக்குள்ள ட்ராப் வச்சுருவா பைத்தியக்காரி. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நான் வெப்பன் கீடுக்க வந்துட்டேன். ஓகே வெப்பன் எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் காசு எடுத்தாச்சு. இனி கிளை வந்தால் நான் அவளுக்கு மறுக்கையாக தான். அதுக்குள்ளே இதில் பொருள் ஒரு பொருளும் இல்லை, புக்கு மட்டும் தான் இருக்குது. ஓகே இதுக்குள்ளே இதை பொருளுக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்குது? ஓகே இதை ஒன்றுமே இல்லை. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளையை வரட்டும். அவளை மேலே போட்டு தள்ளுவோம். இவரோட சீக்ரெட் ரூம் வேறு இருக்குது, அதையுமே பார்க்கணும். இந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே முக்கியமான பொருள் தான். பரவாயில்ல கைஸ். கன்னோட பீஸ் கிடச்சிச்சு. 3 பீஸ் தான் கிடச்சிச்சு. ஓகே ஓப்பன் தடவை ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காக்காட நகர் பார்ப்போம். கண்டாங்க காக்கா என்ன வச்சுருக்கேன்? இவன் கேக் இதில் வச்சுருக்கேன். ஓகே இதில் என்ன இருக்குது? சூப்பர் ரிமோட் இருக்கா? ஓகே சூப்பர். இன்னும் அந்த கிளவி வரலையா சவுண்டுக்கு? கிளவி வா நடிக்காத. எங்கே இருக்க? இன்னும் வராமல் ஆச்சரியமாக இருக்குது. வந்துட்டா வா வந்தா வாங்கிக்கோ. கிளவி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரேன்டி. ஓகே இந்த கிளவி ஒரு நிமிஷம் வர மாட்டான். அதுக்குள்ளே நம்ம போய் என்னடா இது இப்படி பண்ணுறது? ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள் எடுத்துருவோம். முதல்ல ரிமோட் இருக்கா? ரிமோட்டை தூக்கி போட்டு வந்துடுவோம். ரிமோட்டை முதல்ல யூஸ் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே வந்துட்டேன். இப்போ ரிமோஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்ன பொருள்னு பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோமாளி ஸ்ப்ரே பாட்டில் மட்டும் தான் இருக்கா. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமில் வந்து என்னோட பீஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை போய் அங்கே செட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு கன் பீஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிளையோட சீக்ரெட் ரூம் இருந்தது, அதையும் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே எடுத்துக்குவோம். பட் இதேமாதிரி செட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்னை எடுத்துகிட்டு போவோம் முதல்ல. ஓகே கன்னை லோட் பண்ணிடலாம் கைஸ். ஐசியோன்னு கிளை வேறு கத்திட்டு இருக்கிறா. அவளை போய் நம்ம டிவில் மோடை போட்டு அவளை அடிச்சு கொண்டுருங்க கைஸ். வாடி வா 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 அடிக்கலை மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஹெட்ஷாட் கேளவி சாவடி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளவியை போட்டு தள்ளியாச்சு வெற்றிக்கிறமாக. இப்போ நம்ம புல்லட்டை லோட் பண்ணிவிட்டு முதல்ல அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போய் அடிப்போம் கைஸ். ஸ்க்ரூ ட்ரைவர் அங்கே இருக்காருங்க. ஓகே கரெக்டாக ஆச்சு.
அவ்வளோதான் கைஸ். அது வந்துச்சு. இப்போ கன்னை லோட் பண்ணி நம்ம இங்கேயே போட்டு போயிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம போய் புக்கெட் வந்து கைஸ் அங்கே போய் செட் பண்ண போகிறோம். ஏன்னா புக்கெட்டு செட் பண்ணிவிட்டு, ஏன்னா நமக்கு ஸ்பைடர்மேன் கீ கண்டிப்பாக தேவைப்படும். எப்படி இருந்தாலும் மேலே முக்கால்வாசி பொருளை காணோம். எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கும் போல் தெரியுது. ஓகே, நமக்கு வந்து 3 பொருள் தான் கைஸ் தேவைப்படுது. இது ஆன் பண்ணி விட்றலாம். ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகே கைஸ், இங்கே புக் வச்சு அந்த கிளை வேறு கீ வந்து கொடுப்பா. பட் ஆனால் இந்த கிளை பேர் எனக்கு தெரியல கைஸ், நீங்கள் தான் சொல்லுங்கள். அது என்ன ரீசனே எனக்கு தெரியல, என்ன கான்செப்ட்னே தெரியல உள்ளே இருக்கிறா. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எடுத்துகிட்டு நம்ம போய் அங்கே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நமக்கு ரஸ்கி கீ வேணும். மெயினாக 3 செயின் கட்ரு, ரஸ்கி கீ, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உட்டன் ஸ்டிக்கு. அவ்வளோதான். பெட்லா கீ அது எனக்கு தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காக்கா ஃபுட்டை எடுத்துகிட்டு காக்கா இடத்துக்கு போயிடலாம். ஓகே, இந்த காக்கா இடத்தை போட்டு இந்த கேக் வீல் எடுத்துக்கலாம் கைஸ். ஏன்னா இந்த கேக் வீல் இந்த கீ இருக்க வாய்ப்பு இருக்குது ரஸ்கி கீ. அதனால் கேக் வீல் எடுத்துட்டேன். அதை வந்து இங்கே போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளவி வந்துட போகிறா கைஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்துட்டேன் இங்கே. இப்போ இந்த க்ரௌபார் இந்த கிராஸ்போ எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வெப்பன் தேவைப்படுது கைஸ். அது வந்து பார்த்திங்கன்னா இதோட அல்டிமேட் வெப்பன். ஏன்னா அந்த கிளவி வந்து ட்ராப் வச்சுட்டு இருக்கா. அதனால் நம்ம அவளுக்கு ஒரு ட்ராப்பும் சொல்லிவிட்டு வந்துட்டேன். இந்த கீழே இருக்குங்க கைஸ் அந்த அல்டிமேட் வெப்பன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை வேறு ஷூட் பண்ணணும். அப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகும். காரும் முடிச்சினாங்க. இது கூடியெல்லாம் ஒரு ட்ராப் வச்சுருக்கானுங்க. இந்த ஊசி அடித்தா கரெக்டாக மேலே வச்சு அடிக்கணும். லைட்டாக கீழே வச்சாலும் ஊசி கீழே விழுந்துடும். ஓகே, கரெக்டாக அடிச்சிட்றா கைப்புள்ள. அவ்வளோதான்டா, பர்ஃபெக்ட்ரா. நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் நான் அப்போ பண்ணி வச்சுட்டு. ஓகே, ஹேமர் இருக்குதா? ஓகே கைஸ், இப்போ பசங்க அந்த கிளவி மேலே போட்டு தள்ளணும். எங்கே இருக்கா கிளவி வா இந்த வாங்கிக்கோ. ஐயா போகிற இடத்துல ட்ராப்பை போட்டுக்கிற நீ. ஓகே, கிளவி ஒரு மாதத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு வர மாட்டா. நம்ம அதே நம்ம ஹேம் எடுத்துகிட்டு போய் இந்த சீக்கிரட் ரூமில் இந்த கிளவி சீக்கிரட் ரூம்லேயே உடைக்க வேண்டிய பொருள் இருக்குது. அதை உடச்சிருவோம் மாலை. நம்ம மாலை எந்த தாங்க 1 2 3 சீக்கிரம் விழுந்து தோணும். இது வேறு ஆகுன்னா குறுக்க வந்து நம்மளை எடுக்க முடியாமல் பண்ணிடுது கைஸ். முதல்ல இருக்கிற பழகையெல்லாம் தூக்கி எறிவோம். ஓகே, இதை எடுத்துகிட்டு உள்ளே போய் பூந்து பார்ப்போம். இதுக்குள்ள என்ன பொருளுக்கு மீட்டு தான் இருக்கும் போது தெரிஞ்சு பார்த்தா மீட்டு தான் கைஸ். ஓகே, இதை எடுத்துக்குவோம். அந்த சிலந்தியோட பெட்டு இருக்காமா கைஸ். சரி, கிளவியோட பெட்டு சிலந்தியாமா. அவர்கிட்ட போய் பார்ப்போம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துகிட்டு இப்போ நம்ம மேலே போகணும் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளவி வந்துடுவா. அதனால் ஒரு ட்ராப் செட் பண்ணலாம். ஓகே, எங்கே அந்த கிளவி இருக்கான்னு தெரியல. கிளவி வெளியே வா. ஏய் வா கிளவி, உனக்கு நான் ட்ராப்பெல்லாம் வைக்க மாட்டேன் வா. இவனடா? ஓ இவளா? ஓகே, இவ ஃப்ரீசர் போட்டால் இவன் சாவாலாம் உடஞ்சி நிற்பாலாம். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, போட்டாச்சு. வருவாளோ? ஃப்ரீசர் மேலே வந்து நின்று பார்ப்போம். இவ யாரா வந்தா? அவளை வந்து நிற்க சொன்னால் இவன் வந்து நின்றா. ஓகே கைஸ், செத்து போயிட்டா பாவம். அவளை தச்ச ட்ராப்பில் இவன் வந்து மாட்டிக்கிட்டா கைஸ். கேளவி வலிக்குதோ இன்னைக்குதோ ஓடி இன்னும் அடிச்சு இல்லை எப்படி இருக்கும். ஓகே, கீ வந்துடுச்சு. கீ எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, தலை உருண்டு போகுது கைஸ் கிராணியோட தலை. ஓகே, கீ எங்கே தூக்கி போட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹேமர் எடுத்துகிட்டு நம்ம மேலே போகலாம். ஏன்னா மேலே போய் 2 இது பழக்க வேண்டியது கைஸ். இந்த பழகை தான் 1 2 3. ஓகே கைஸ், மேலே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ள எனக்கு பார்த்துடலாம். கார்கி ஓகே இந்த மேட்ச் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக் ஆயிரும். பட் கார்கி நம்மளுக்கு கிடைக்காது. என்னென்ன சொல்கிற கார்கி இப்போ தானே எடுத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குதா கார்கி எடுத்துனா இங்கே போட்டுருவோம். இங்கே போட்டு அந்த பிளாங்கை செட் பண்ணி அது மேலே நடப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்கி கீழே விடுவோம். பட் ஆனால் கார்கி கீழே இருக்காது. அது ஒரு சரியான பக்கு. ஓகே சார், அவனை கீழே வந்து செயின் கட்டர் எடுக்க வந்துட்டேன். செயின் கட்டர் கீழே தான் இருக்குதா. ஓகே, அதனால் செயின் கட்டர் எடுக்க வந்துட்டேன். சார் கார்கி கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி வந்துருக்கலாம். அந்த அவசரத்துக்கு தெரியாமல் நான் கீழே வந்துட்டேன். ஓகே சார், பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து என்னடா. ஓகே சார், வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் ஸ்டிக் கிடச்சிருக்கு. ஓகே, உட்டன் ஸ்டிக் செயின் கட்டர் கிடச்சிச்சு. இது போதும், 2 கிடச்சிச்சு. ரஸ்கிக்கு கிடச்சா போதும், நம்ம எஸ்கேப் ஆகிட்டே இருக்கலாம். ஓகே ஓப்பன். அவசரப்பட்டு ஓ மை காட் அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் கைஸ். லூசு கிளை வந்து அடிச்சிட்டா. ஓகே, எப்போ வந்தானே தெரியலையே. டே தெரிய ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஓகே, எந்தரா கிளவி அடிச்சிட்டா கைஸ். கிளவி போய் போட்டு தரணும். முதல்ல அவளை போய் படுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பொருள் தேடுறோம். அவள் உயிரோட போய் நம்மளால் தப்பிக்க முடியாது. ஓகே, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டேன். ஏன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் நமக்கு வேணும் கைஸ். ஏன்னா இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போக போகிறோம். அதனால் நமக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படுது. ஸ்க்ரூ ட்ரைவர் கொண்டு வந்து இங்கே போட்டுடலாம் கைஸ். கிளவி இங்கே ட்ராப் வச்சுருக்கா பாரு கைஸ். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு இங்கே போகிற ஃப்ரீசர் வந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் ஏய். ஓகே, கிளவி வந்துட்டாலாம். கிளவி வெளியே எங்கே இருக்கேன்? வந்துட்டியா இந்தவா. ஓகே, அவள் செத்து போயிடுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது பொருள்ட்டு போவோம். என்ன பொருள் பார்த்தீங்கன்னா இந்த வீல் கிராங்கா. இங்கே தான் கைஸ் இருக்குமே. எங்கே வீல் கிராங்கா? ஆமாம் கைஸ், வீல் கிராங்கு. இதை எடுத்துக்குவோம். இதை போய் அங்கே போட்டுடலாம். ஐயோ, கிளவி வெடிச்சு சதறிட்டா கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீல் இன்னும் பேஸ்மெண்ட்டுக்கே ஓப்பன் பண்ண வைக்கிறோண்ணா. சை. ஓகே, முதல்ல இந்த பேஸ்மெண்ட் ஸ்பைடருக்கு கேட்டு வரணும் கைஸ். ஸ்பைடருக்கு எங்கடா இருக்குது? ஓகே, செயின் கட்டர் எடுக்க வந்துட்டேன். ஏன்னா செயின் கட்டர் உட்டன் ஸ்டிக் இது 2 எடுத்து நம்ம கீழே போட்டுருவோம். ஏன்னா இது 2 நம்ம ஏன்னா இதை கொண்டு போக போகிறோம் நம்ம.
இது வேறு உளுந்து தொலைய மாட்டேங்குது. சை உளுந்தா. ஓகே இப்போ நம்ம உட்டன் ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம கீழே போயிடலாம். மெயினாக அந்த பேஸ்மெண்ட் ஸ்டிக்கு இந்த உட்டன் ஸ்டிக்கு அந்த செயின் கட்டர் தேவைப்படுது கைஸ். 2 பொருள் கிடச்சிச்சு. ரஸ்கி கீ மட்டும் கிடச்சா போதும். அதை எங்கே இருக்குன்னு தெரியல, தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே போவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த கிளவி உசுரம் வந்துட்டாலும் தெரியல. ஓகே கைஸ், இந்த கிளவி இங்கே தான், இங்கே இருந்தாலும் இருப்பா, நம்ப முடியாது. வந்துட்டா பார்த்தீங்களா இல்லையா? ஒய்யால வா 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 வாங்கிக்கோ. அப்படியே கிளவி மந்திரம் போட்டுச்சு கைஸ். கிளவி மந்திரம் போட்டுக்கிறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுறீங்க வேலை எடுத்து கட்டிச்சு. செயின் கட்டர் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஓட்டுறோம். இன்னும் பேஸ்மெண்ட் கீ ஓப்பன் அச்சா, இதை மறந்தே போயிடுங்க. ஸ்பைடர் கீ போட்டு ஓப்பன் பண்ணால் மறக்கதே போயிட்டேன். எங்கே ஸ்பைடர் கீ முதல்ல அதை எடுத்து ஓப்பன் பண்ணோம். ஓகே தள்ளுறி கிளவி. ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கீ இங்கே தான் இருக்குது. ஓகே ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் ரோட். இப்போ இருக்கிற பொருளை உள்ளத்துக்கு போடணும். முதல்ல உட்டன் ஸ்டிக் எடுத்து கைஸ், அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா டப்புன்னு போட்டு நான் அவருக்கு உச்சிட போகிறேன் உட்டன் ஸ்டிக். ஓகே இப்போ ரஸ்கி கீ பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நான் அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். பார்ப்போம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இதை தூக்கி போட்டு உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இதை தூக்கி போட்டுடலாம். அப்புறம் கட்டர் போட்டு செயின் கட்டர் உள்ளே போயிடும். ஓகே அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் தூக்கி போட்டுடலாம். நாங்கள் ஒய்யால் உள்ளே விழுந்தோல சுழுந்துருச்சு. இப்போ உட்டன் ஸ்டிக் எடுத்து நம்ம குச்சிடுவோம். ஏன்னா கிளைய வந்துடுவாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு. மறுபடியும் இந்த பொருள்லேருந்து கீழே தூக்கி போடணும். கீழே கொண்டு போகணும். இதை காணும் ஸ்க்ரூ ட்ரைவரு எங்கே வச்சு தெரியலையே. கீழே வந்து கைஸ். செயின் கட்டர் உழுந்து தோலை. இது வேறு அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் பண்ணிச்சு கைஸ். சனியம் பிடிச்சது உளுந்து தோலை. இதேனடா இப்படி பண்ணுது. தனியாக பிடிச்சது இதை அப்பா உளுந்து சொந்த சைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா உட்டன் ஸ்டிக் தான் அவ்வளோ சீக்கிரம் போகாது, அதுதான் தெரியும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை தூக்கி போட்டு இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு டைவ் அடிச்சிடலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இருக்கிற முதல்ல பொருளை கொஞ்சம் முன்னாடி அங்கே போட்டுடலாம். ஏன்னா அந்த கிளவி வேறு இன்ட்ரோ கொடுப்பா, அந்த 8 கால் கிளவி ஏஞ்சினா ஸ்பைடர். ஓகே முதல்ல இது பண்ணணும் கைஸ். பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்து இங்கே போட்டுருவோம். எல்லா பொருளையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்துவோம். இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே இருக்கா? ஓகே ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே இருக்குது. இதை எடுத்துகிட்டு நம்ம சைடாக போகலாம். பட் ஆனால் அவள் போனால் இன்ட்ரோ கொடுத்துருவா. ஏன்னா அவளுக்கு தெரியாது நம்ம ஒரு பெரிய ப்ரோ பிளேயர்னு. நம்ம அவனோட ஓடுவேன், அவளுக்கு சத்தியமாக தெரியாது கைஸ். பாருங்க சொல்லிட்டுனா இந்த ஓடுவா பாருங்க. குருடு ஐயால உண்டாமல் பெட்டக்ஸ் இன்ஜெக்ஷன் போட மாட்டேன். ஐயா எங்கே ஓடுற? அவன் ஊசி வச்சு இன்ஜெக்ஷன் போடுவான். நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட பார்த்துக்கோ. ஓகே கைஸ், கிளைய ஓடி போயிட்டான் ஒரே ஓட்டமாக. பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இதை. ஒரே அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீ ஆடங்கொய்யா அப்படியே ரஸ்கி கீ வந்து மாஸ்டர் கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் ரஸ்கி கீ கண்டுபிடி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் ஆட்டை போட்டு போயிடலாம். ஓகே வந்து மேலே போவாங்க கைஸ். இந்த லெஃப்ட்டில் ஏதோ பொருள் தான் இருக்கும். ஏன்னா இதில் ரஸ்கி கீ இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் தர்பூசணி போல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோசக்கா போகலாம். ஓகே அவன் பார்த்தலாம் 2ஆம் நம்பர் தான் வெடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயால டேஷ் வெடிச்சிருச்சு. ஓகே கைஸ் 1ஆம் நம்பர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டே 4 ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளே டே 4 கொண்டு வரானுங்களா? ரைட்டு கைஸ், சீக்கிரம் எந்திரிக்கிறோம். எஸ்கேப் ஆகிறோம். எஸ்கேப்பு இன்னும் ஒரு டைம் செத்து போயிட்டோன்னா அவ்வளோதான். அப்புறம் கிராணி வந்து நான் போட்டு தள்ளிடுவான். ஓகே கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மாடி நான் பேஸ்மெண்ட்டுக்கு வர போகிறேன். ஓகே குதிச்சிடுவான். அவ்வளோதான். என்னடா கேக் செத்து போயிட்டான். எப்போ செத்தா? அரே அமேசிங், நான் ஒன்றுமே பண்ணலையாடா. ஓகே கிளை எப்படி செத்து போயிட்டான்? இதை ஃப்ரீசருக்கு இது ஆன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கீழே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டில் என்ன போகிறதுன்னு பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீல் கிரங்கா. ஓகே அதை செட் பண்ணலாம். சைன் கட்டுரு எல்லாம் ஒரு பொருளாகவே சேர்த்துவோம். இப்போ அந்த 8 கால் கிளவி வேறு எங்கே தெரியல. எங்கே இருக்கான்னு தெரியல. சனி முடிச்சு 8 கால் கிளவி ஆளை காணோம். 8 கால். ஓகே 8 காலை காணோம். பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரே கட்டு தான். இங்கே இருக்கா? இங்கே இல்லை. ஓகே அந்த 8 கால் கிளவி காணோம். பயந்துட்டு அவளுக்கு கட்டிங் பிளேயர் பார்த்தோன்னே. ஏன்னா அவள் காலை ஓனை வெட்டி விட்டுருவோன்னு நினச்சிட்டா அவளுக்கு. சரி ஓகே விடுங்க. அவள் பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டா? 8 காலை காணோம் கைஸ். சம்திங் ராங். கண்ணில் வேறு பார்க்காம பயமாக இருக்குது கைஸ். பின்னாடி இருந்து பார்த்து வந்து பிடிச்சிட்டு இது போகிறான். ஓகே இங்கே இல்லை. ஓகே ஆளை காணாம் கைஸ். அடி பாவி இங்கே தான் இருக்கியா? அவங்கெல்லாம் பழைய உசேன் போல்ட்டு மிஞ்ச நாளுக்கு எங்கே கேட்டியாவா? ஐயா கத்திட்டு வரலாமா? ஓகே சரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீல் கிரங்கை செட் பண்ணணும். அவள் வேறு எங்கேக்கான்னு தெரியல. அந்த 8 கால் கிளவி வீல் கிராங்கை வச்சு மண்டை அடிச்சு போடணும். ஓகே சாலை காணோம். போய் வீல் கிராங்க் செட் பண்ணிடலாம். ஏன்னா இதை செட் பண்ணால் தான் அங்கே ஒரு புதுசாக ஒரு இடம் அன்லாக் ஆகும். அதுக்குள்ளே இந்த பொருள் இருக்கும். காரோட பேட்டரி திட்டம் இங்கே போட்டு வச்சுருக்கானுங்க லூசு பசங்க. கார் எஸ்கேப் பண்ணும்போது பேட்டரியெல்லாம் எங்கே வச்சுருக்கானு தெரியாது, இங்கே வச்சுருக்கானுங்க. ஓகே இப்போ இதில் போந்து பார்ப்போம். இதில் தான் பொருள் இருக்கா? என்னடா எல்லாம் எம்டியாக வச்சுருக்கிறீங்க? இந்த மாதிரி இடத்துல பொருள் எங்கடா? பேஸ்மெண்ட்ரா உள்ள ஒரு சாகாத ஒரு 8 கால் கிளவி உள்ளே வச்சுருக்கீங்க. அப்புறம் எப்போரா? ஓகே இதில் போங்கடா. ஓகே வந்தது ஏமாற்றம். நெக்ஸ்ட் அங்கே ஒரு புதுசாக அன்லாக் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு போயிடலாம். இங்கே அந்த 8 கால் குள்ளச்சி காணோம்.
எங்கே இருக்கான்னு தெரியல. இந்த சந்துக்குள்ளே இது எந்த போகிறா கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவோம் ஒரே புடியா. ஓகே ஓப்பன் பண்ணிடலாம். இதில் என்ன ஒரு பொருள் இல்லை. ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தான் பொருள் இருக்கான்னு பார்ப்போம். இந்த சந்துக்குள்ள வந்து போய் ஏன்னா இங்கே 2 ரூம் மட்டும் தான் இருக்கும். இதில் என்ன இருக்குது ஸ்பெஷல் கீ. ஓகே ஸ்பெஷல் கீ கிடச்சிருச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிடலாம் கைஸ். ஏன்னா போய் அந்த ஸ்பெஷல் கீ போட்டு அந்த ஸ்பைடர் கிட்ட என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன இருக்குன்னு தெரியல கைஸ். ஏன்னா ரெஞ்ச் மேலேருந்து பார்த்துட்டேன். முக்கியமான ரஸ்கி கீ கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கே போய் பார்ப்போம். ஓகே ஸ்பைடர் கீ இங்கே தூக்கி போட்டு இப்போ நம்ம போய் இதட்டு வந்துடலாம் கைஸ். இந்த மீட்டு அந்த சிலந்திக்கு தேவையான மீட்டு அது இங்கே தான் இங்கே போட்டோன்னே அங்கே தான் இருக்குது. ஓகே இந்த மீட்டு தான் இதை போட்டால் நம்மளை அதை விட்டுரும் கைஸ். ஏன்னா அந்த கிளவி அந்த சிலந்தி போட்டுருக்கலாம் அவசியம் இல்லை. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்தாச்சு. இந்த கிளவினா ஸ்பான் ஆகிருப்பா. ஓகே பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுருவோம். ஓகே மீட்டு தூக்கிக்கலாம். டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் மீட்டு வைக்க போகிறோம். மீட்டு ஓகே கிளவியோட சிலந்தியை வந்து தின்னு வா தீனி பண்ணுறோம். ஓகே பார்த்தீங்கன்னா இதில் வீல் கஞ்சிருக்கா. ஓகே இந்த வீல் கஞ்சி தூக்கி நம்ம கிணத்துக்கிட்ட போவோம். நம்ம எனக்கு நேர் வழியாக போகிறோம். நீங்கள் குறுக்கு வழி தான் ஐயால. குறுக்கு வழி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போட்டு சுற்றுவோம். சுற்றுடா சுற்று. இது என்னடா இப்படி சுற்றுது. ஆனால் கொஞ்சம் 4 காசுக்கு முன்னாடி சுற்று என்னடா உள்ள இந்த கயிறு மட்டும் தட்டு பக்கெட்டை காணோம். இன்னும் பக்கெட்டு ஓகே பக்கெட் இருக்குதுடா. ஓகே கேக் வீல் வந்துருச்சுடா. ஓகே இப்போ வந்து நமக்கு 2 கேக் வீல் கிடச்சிருக்கேன். அப்போ கண்டிப்பாக இந்த கேக் வீலில் தான் கண்டிப்பாக அந்த ரஸ்கிக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தர்பூசணிக்கு இருந்துட்டு போகுது கைஸ். தர்பூசணி பார்த்தீங்கன்னா நான் அந்த காரோட டிக்கியில் இருக்கும் போது தெரியுது. அந்த காரோட கீயை காணோம். நானும் தேடி பார்த்துட்டேன். இந்த ஓகே இங்கடா இங்கே தான் இருக்கான். ஓகே கைஸ் கொஞ்சம் ஷாக்காகி போச்சு. இங்கே வேறு இது வந்துச்சு என்னமோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே குதிச்சு இந்த சைடு எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த சைடு ஒரு ட்ரா இருக்குது. அதை நம்ம செக்கவே பண்ணி பார்க்கல. இங்கே தான் இருக்குது அந்த ட்ரா. இந்த ட்ரா தான் நினைக்கிறேன். ஓகே ஓப்பன் பண்ணிடலாம். ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது. சூப்பர் அமேசிங். ஓகே ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம வெளியே போட்டுடலாம். இன்னும் நமக்கு ஆல்ரெடி ஒரு கேக் வீல் கிடச்சிருக்கு. அங்கே இருக்குது. அதை வந்து போட்டு பார்ப்போம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் வீல் அங்கே தூக்கி போட்டுடலாம் கைஸ். வாட்சி ப்ளே ஹவுஸ் கீயா ஓப்பன் பண்ணிட்டுருவோம். பார்த்தீங்கன்னா போய் கேக் வீல் எட்டு வந்துடலாம். சனியை பிடிச்ச கிளவி ஐயோ எப்படி கரெக்டாக வந்தா தெரியலையே. நீனும் உசோடு சுற்றித்தான் இருக்கியா ஒய்யால போட்டுத்தெல்லாம் விடக்கூடாது. வா பின்னாடியே வா வாடி சொட்ட கிளவி மண்டம் எனக்கிற கொண்டையும் வந்துட்டேங்கிற மாதிரி உன்னை விட்டுட்ட மத்தியா. வா வாண்டா. ஓகே கிளவி பாட்டுக்கு செத்து போயிட்டோம். நான் போய் கேக் வீலுக்கு போயிடலாம். ஓகே கிளவி வேறு உறைஞ்சிட்டா கைஸ். என்னை பார்த்து ஷாக்கிங் ஆயிடுச்சு. கிளவி வேறு ஷாக் அடிச்சிச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் கேக் வீல் இருக்குதுங்களா இதை கொண்டு போய் செட் பண்ணுவோம். ஓகே கண்டிப்பாக ரஸ்கிக்கு எதுக்கு கொண்டு என்னடா. ஓகே டோர் ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். ஜன்னல் ஓப்பன் பண்ணியாச்சு. தங்கரடப்பா வீட்டுக்கு கண்ணாடி ஜன்னல். ஓகே கேஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ அந்த கேக் வீல் செட் பண்ணலாம். ஒன்று செட் பண்ணி இன்னொரு கேக் வீல் எங்கடா இருக்குது. ஓகே இதை செட் பண்ணிவிடுவோம். ஓகே எங்கடா ரஸ்கிக்கு சூப்பர். நினச்ச மாதிரி ரஸ்கிக்கு இதாக இருக்குது. அவ்வளோதாங்க கைஸ் நமக்கு தேவையான பேஸ்மெண்ட் எஸ்கேம் தேவையான பொருள்லாம் கிடச்சிச்சு. ரஸ்கிக்கையும் கிடச்சிருச்சு. உட்டன் ஸ்டிக்கும் கிடச்சிருச்சு. செயின் கட்டருங்க கிடச்சிருச்சு. இப்போ அதனால் நம்ம போய் குதிச்சு அந்த முதல்ல போய் எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே கைஸ் பேஸ்மெண்ட் எஸ்கேப் பண்ண போகிறோம். அப்படியே போய் ஓகே இங்கே ஒரு குதியை போட்டு வந்து ஒவ்வொரு பொருளாக கொண்டு போய் செட் பண்ணுறோம் கைஸ். முதல்ல ஏதோ பொருளாக செட் வச்சேனான்னு தெரியல. ஸ்க்ரூ ட்ரைவர் தான் கொண்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பேன். அதுக்குள்ளே மாஸ்டர் கீ வச்சுக்கணுங்க பிக்காளிக்கு பசங்க. பரவாயில்ல. இப்போ அந்த 8 கால் கிளவி எங்கிட்டான்னு தெரியலையா. 8 கால் காணா. ஓகே அவளை காணோம். இங்கே இருக்க போகிறான். ஓமைக்கா பார்த்துடாடா. வாடி இங்கே ஓடியா ஐயா. நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா. எங்கே கேட்டியாவா. ஓகே அதெல்லாம் ஆக்சுவலி மூலே கிராணி தெரிக்க விட்டவே. ஆனால் அவளும் இவ்வளோ ஒன்றும் இல்லை கைஸ். அவளை சாவடிச்சிடலாம். இந்த ஜென்மத்தை சாவடிக்க முடியாது. அதுதான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையே. ஓகே இவைக்கு இங்கே வந்துட போகிறா. ஓகே அவளை சுத்த விடுவாங்க கைஸ் கொஞ்சம் நேரம். இங்கே கிளவி காணும். 8 கால் கிளவி அங்கே தான் நிற்கிறேன் பார்த்தீங்களா. முட்டை அவனை பார்க்கவே இல்லை கைஸ். அதனால் நானும் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பொருள் 2 பொருள் தான். ஓகே உட்டன் ஸ்டிக் இருக்குது. 8 போயிடலாம். ஓகே கைஸ் கிளவி பார்த்துட்டான் ஒய்யால. போய்த்தரோடி பெரிய ஆளை காணோம் போயிட்டு அதுக்குள்ளே. பார்த்தீங்களா இல்லையா. அவ்வளோ உஷாராகடா கிளவி ஒய்யால. உன்னை ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு கண் வச்சுருந்தாங்கன்னா தேடி கண் வச்சு உன்னை ஷூட் பண்ணுவேன். ஓகே கைஸ் மொட்டை கண்ணியாக போயிட்டான். இங்கே வா ஓடியா அப்போ வாடி பின்னாடி வாடி. அவங்கெல்லாம் சாக்கிச்சானுக்கே டஃப் கொடுக்குற ஆளுக்கு. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ் எல்லா பொருளும் வந்துச்சு. செயின் கட்ரு இங்கே தான் இருக்கா. ஓகே அவ்வளோதான் கைஸ். ஓகே நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணுவோம். அப்புறம் இந்த உட்டன் ஸ்டிக்கை செட் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்கிக்கு எடுத்து போடுவோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம பேஸ்மெண்ட் ஸ்கீமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். இதுக்கு மேலே என்ன ஓட வேண்டியது தான். ஓகே கைஸ், நம்ம பேஸ்மெண்ட் ஸ்கீம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது மாதிரி ஹாரர் கேம்ஸ் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. கிளவிக்கு எண்டிங் ஸ்கின்னா பாரு கிளவி, அட பாரு, கிழட்டு மூதேவி நல்லா பாரு. இப்படி ஒரு அடியில் இவ்வளோ பெரிய ஓட்டை வச்சுருந்தா எப்படி இருக்கும்? போகாமல் இருப்போமா? ஒருத்தி ஐயோ பல்லு விளக்காத நாட்டம் முடிச்சு கிளவி, மூஞ்சி 2 நிமிஷம் பார்க்க முன்னாடி. ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ பண்ணிக்கிறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டாடா, see you.